ஓம் சாந்தி 11-3-2025 சாக்கார முரளி. இன்று சிவ பகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, குழந்தைகளாகிய உங்களை சுகம் மற்றும் அமைதியான உலகத்திற்கு அழைத்து செல்வதற்காக தந்தை வந்திருக்கிறார். அமைதி சாந்தி தாமம் மற்றும் சுகதாமத்தில்தான் இருக்கும். கேள்வி: இந்த யுத்த மைதானத்தில் மாயை அனைத்தையும் விட முதலில் எந்த விஷயத்தில் யுத்தம் செய்கிறது? பதில்: நிச்சயத்தின் மீது. போக போக நிச்சயத்தை உடைத்து விடுகிறது. ஆகையால் தோல்வியடைந்து விடுகிறார்கள். ஒருவேளை தந்தை யார் அனைவருடைய துக்கங்களையும் நீக்கி சுகம் கொடுக்கக்கூடியவரோ அவர் நமக்கு ஸ்ரீமத் கொடுத்து கொண்டிருக்கிறார். நாடகத்தின் முதலிடை கடைசியின் ஞானத்தை கூறிக்கொண்டிருக்கிறார் என்ற நம்பிக்கை உறுதியாக இருந்தது என்றால் மாயாவிடம் ஒருபோதும் தோல்வியடைய முடியாது. முரளியின் பாடல்: இந்த பாவ உலகத்தில் இருந்து அழைத்து செல்லுங்கள். ஓம் சாந்தி. எதற்காக சொல்கிறார்கள்? எங்கே அழைத்து செல்ல வேண்டும்? எப்படி அழைத்து செல்ல வேண்டும்? இது உலகத்தில் யாருக்கும் தெரியாது. பாட்டு பாடுறாங்க, இந்த பாவ உலகத்துல இருந்து அழைத்து செல்லுங்கள் அப்படின்னு. ஆனா எதுவுமே தெரியாது. எதற்காக போகணும், எங்க போகணும், எப்படி போகணும், எதுவும் தெரியாது. பிராமண குல பூஷணர்களாகிய நீங்களும் கூட வரிசை கிரமமான முயற்சியின் அனுசாரம் தெரிந்திருக்கிறீர்கள். பாபா ஒவ்வொரு கல்பமும் வருகிறார். அனைவருக்கும் ஸ்ரீமத் கொடுத்து கொண்டிருக்கிறார். பாபாவும் அதே பாபாதான், நாமும் அதே குழந்தைகள்தான் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் தெரிந்திருக்கிறீர்கள். குழந்தைகளாகிய உங்களுக்கு இந்த நிச்சயம் இருக்க வேண்டும். குழந்தைகளை சாந்தி தாமம் சுகதாமத்திற்கு அழைத்து செல்வதற்காக நான் வந்திருக்கிறேன் என்று பாபா கூறுகிறார். ஆனால் மாயை நம்பிக்கை ஏற்பட விடுவதில்லை. சுகதாமத்திற்கு செல்ல செல்ல தோல்வி அடைய வைத்து விடுகிறது. இது யுத்த மைதானம் அல்லவா? ஷரீர பலத்தினால் அந்த யுத்தம் நடக்கிறது. இது யோக பலத்தினுடையதாகும். எங்கு நிம்மதி இருக்குமோ அப்படிப்பட்ட இடத்திற்கு அழைத்து செல்லுங்கள் என்று பாடுகிறார்கள். சாந்தி தாமம் சுகதாமத்தில்தான் நிம்மதி இருக்கும். துக்க தாமத்தில் நிம்மதி எங்கிருந்து வரும்? இங்கு நிம்மதி இல்லை. அதனால்தான் நாடகத்தின் அனுசாரம் பாபா வருகிறார். இது துக்க தாமம். இங்கே துக்கமே துக்கம்தான் இருக்கிறது. துக்கத்தின் மலை விழப்போகிறது. எவ்வளவுதான் செல்வந்தர்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் ஏதாவது ஒரு துக்கம் கண்டிப்பாக ஏற்படுகிறது. நாம் இனிமையான தந்தையுடன் அமர்ந்திருக்கிறோம். அந்த தந்தை இப்போது வந்திருக்கிறார் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் தெரிந்திருக்கிறீர்கள். நாடகத்தின் ரகசியத்தை கூட இப்போது நீங்கள் தெரிந்திருக்கிறீர்கள். இப்போது நம்மை தன்னுடன் அழைத்து செல்வதற்காக பாபா வந்திருக்கிறார் என்பதையும் தெரிந்திருக்கிறீர்கள். இப்போது பாபா உங்களை தூய்மையாக்கி அனுப்பி வைப்பார். பிறகு நீங்கள் நடிப்பை நடிப்பதற்காக சுகதாமத்திற்கு வருவீர்கள். நீங்கள் சத்தோ ரஜோ தமோவில் வருவீர்கள். தாமதமாக வருபவர்களின் நடிப்பு குறைவாகத்தான் இருக்கும். உங்களுடைய பாகம் அனைவரை விட அதிகமாக இருக்கிறது. 84 பிறவிகளின் பாகத்தை நடித்து இப்போது முடித்திருக்கிறீர்கள். இப்போது உங்களுடைய இந்த மறைமுகமான அரசாங்கம் தெய்வீக மரத்தின் நாற்றை நட்டுக்கொண்டிருக்கிறது. அவர்கள் காட்டு மரங்களின் நாற்றை நட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இங்கே பாபா முட்களிலிருந்து மாற்றி தெய்வீக மரங்களின் மரத்தை
உருவாக்கிக் கொண்டிருக்கிறார். முட்களை மாற்றி தெய்வீக மரங்களாக மாத்துறதுக்கு யாருக்குமே சக்தி இல்ல. அவங்க காடுகள் அழியக்கூடாது, பசுமை இருக்கணும்னு சொல்லிட்டு மரங்களின் நாற்று வேணா நடலாம். ஆனா முட்களை அவங்களால மாத்த முடியுமா? அது யாருடைய வேலை? சர்வசக்திவான் பாபா வேலை. ஆத்மா சதோ பிரதானமாக தூய்மையாக இருந்தது. பிறகு எவ்வளவு அழுக்கு சேர்ந்து விட்டது. இப்போது மீண்டும் தூய்மையாகுவதற்காக பாபா யுக்தியை கூறுகிறார். இது யோக அக்னியாகும். இதன் மூலம்தான் உங்களுடைய அழுக்கு நீங்கும். பாபாவை நினைவு செய்ய வேண்டும். என்னை இதுபோல் நினைவு செய்யுங்கள் என்று பாபா சுயம் அவரே கூறுகிறார். நினைக்கிறதுன்னா எப்படி வேணுமோ அப்படி நினைக்கிறதுன்னு இல்ல. எப்படி நினைக்கணும் முறைப்படி அதையும் பாபா நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார். குடும்ப விவகாரங்களில் இருந்து கொண்டே யுக்தியோடு நடந்து கொள்ள வேண்டும். ஒரு பாபாவையே நினைவு செய்ய வேண்டும். நீங்கள் இப்போது ரூப் வசந்தாக இருக்கிறீர்கள். அதாவது ஞானம் யோகம் நிறைந்தவர்களாக இருக்கிறீர்கள். உங்களுடைய வாயிலிருந்து சதா ஞான ரத்தினங்கள் தான் வெளிவர வேண்டும். ஞான ரத்தினங்களை தவிர வேற எந்த விஷயமும் வரக்கூடாது. அதாவது நீங்க வாய் திறந்தீங்கன்னா ஞானம்தான் வரணும், மற்ற விஷயங்கள் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். இந்த ரத்தினங்களை யாரும் மதிப்பிட முடியாது. பாபா கூறுகிறார், மன்மனா பவ. பாபாவை நினைவு செய்தீர்கள் என்றால் தேவதைகளாக ஆகுவீர்கள். இரவு வகுப்பு 11/3/1968. கண்காட்சிகளை திறக்க உங்களிடம் பெரிய பெரிய மனிதர்கள் இருக்கிறார்கள். பகவானை அடைவதற்கு இவர்கள் நல்ல வழியை கண்டுபிடித்திருக்கிறார்கள் என்று மட்டும் புரிந்திருக்கிறார்கள். எப்படி பகவானை அடைவதற்கு சத்சங்கம் போன்றவைகளை செய்கிறார்கள், வேதம் படிக்கிறார்கள், அதுபோல் இவர்கள் கூட இந்த வழியை பின்பற்றுகிறார்கள் என்று நினைக்கிறார்கள். மற்றபடி இவர்களுக்கு பகவான் படிப்பிக்கிறார் என்று புரிந்து கொள்ளவில்லை. நல்ல காரியம் செய்கிறார்கள், தூய்மை இருக்கிறது, பகவானை சந்திக்க வைக்கிறார்கள் என்று மட்டும் சொல்கிறார்கள். நாடகம் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் தெரிந்திருக்கிறீர்கள். இதில் என்னென்ன நடந்து கொண்டிருக்கிறதோ அதை வைத்து என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை புத்தியின் மூலம் புரிந்து கொள்கிறீர்கள். அதாவது ஒரு பக்கம் பாபா கலியுகத்துல இப்படியெல்லாம் நடக்கும், இதுக்கப்புறம் சத்தியுகம் வரும் அப்படின்ற ஞானம் கொடுக்கிறார். அதை கேட்கிறோம். அதுக்கப்புறம் உலகத்தை பார்க்கிறோம். ஆமா, உலகத்துல இப்ப இப்படிலாம் நடந்துட்டு இருக்கு. அப்ப இதுதான் பாபா சொல்றார், இது கலியுக கடைசி, உலகம் அழிய போகுது அப்படின்னு புரிஞ்சுக்கிறீங்க. அந்த புத்தியில அந்த விஷயங்கள் வருது அப்படின்றார். உங்களுடைய புத்தியில் சக்கரம் சுற்றி கொண்டே இருக்கிறது. இந்த சக்கரம் ரிப்பீட் ஆகிக் கொண்டே இருக்கும். யார் யார் என்னென்ன செய்தார்களோ அதை செய்கிறார்கள். யாரிடமிருந்தாவது பாபா வாங்குவதும் வாங்காமல் இருப்பதும் அவருடைய கையில் இருக்கிறது. இப்போது சென்டர் போன்றவைகள் திறக்கப்படுகிறது என்றால் பணம் காரியத்திற்கு உதவுகிறது. நீங்கள் பிரபலமாகிவிடும் போது பணத்தை என்ன செய்வீர்கள்? முக்கியமான விஷயம் தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையாகுவதாகும். அது மிகவும் கடினம். அதாவது பாபா என்ன புரிய வச்சிட்டு இருக்கிறார் அப்படின்னா, ஆரம்பத்துல நிறைய பேர் வந்தாங்க. அதுல சிலர் பணத்தின் மூலமா நிறைய சேவை செய்தாங்க. அவங்க தூய்மை ஆகல. ஆனா பாபா குழந்தைகள் தான். பாபா தெரியும், ஞானம் தெரியும். ஆனா ஸ்ரீமத் படி நடக்கல. ஆனா அவங்க பணம் கொடுத்தாங்க. அதுக்கு பாபா சொல்லிட்டு இருக்கிறார், பணத்தை வாங்குவது வாங்காமல் இருப்பது அது பாபா கையில இருக்கு. இப்போ சென்டர்ஸ் எல்லாம் திறக்கிறீங்க அப்படின்னா பணம் தேவைதானே. அதுக்கு
இந்த பணம் எல்லாம் உதவியா இருக்கும். ஆனா, போக போக நீங்க பிரபலமாயிடுவீங்க. நெறைய பேர் வருவாங்க. அப்போ இந்த பணமெல்லாம் வாங்க வேண்டிய அவசியம் இல்ல. அப்ப நெறைய பேர் வந்து பாபாவின் ஸ்ரீமத் படி நடக்கும்போது, அவங்க குடுக்குற பணத்திலேயே எல்லாமே நடக்கும். ஆகையால, நான் பணத்தின் மூலமா சேவை செய்து, அதனால நான் சொர்க்கத்துக்கு வந்துடுறேன் அப்படின்னு இவங்க நெனைக்க வேண்டாம். முக்கியமான விஷயம் தூய்மை தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். இதுல இன்னும் ஒரு விஷயம் இருக்கு. பணம் குடுக்குறது ஈஸி. ஆனா, தூய்மையாகணும், பாபாவின் ஸ்ரீமத் படி நடக்கணும். அது கடினம் அப்படின்றார். நாமோ பாபாவை நினைவு செய்ய வேண்டும். சப்பாத்தி சாப்பிட வேண்டும். பாபாவை நினைக்க வேண்டும். சோறு சாப்பிடணும், பாபாவை நினைக்கணும். அவ்வளோதான் அப்படின்றார். குழந்தைகளுக்கு அஷரீரி ஆகுக என்று புரிய வைக்கப்படுகிறது. நீங்கள் இங்கே நடிப்பை நடிக்க வந்திருக்கிறீர்கள். அனைவரும் அவரவருடைய நடிப்பை நடிக்கத்தான் வேண்டும். பாபாவின் நினைவின் மூலம்தான் விகர்மம் விநாசமாகும். இந்த முரளில பாபா நினைவை தாயத்துக்கு எப்படி ஒரு தாயத்து இருந்ததுன்னா அவங்க துக்கம் எல்லாம் விலகிடும். அதுபோல நீங்க பாபாவை நினைச்சிட்டே இருந்தீங்கன்னா உங்களுடைய துன்பங்களும் விலகிடும் அப்படின்றார். ஆகையால நினைவு கூட தாயத்து தான். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத் பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், பற்றற்றவர்களாகி பாபாவை நினைவு செய்ய வேண்டும். குடும்ப பரிவாரத்தில் இருந்து கொண்டே உலகத்தின் எஜமானர்கள் ஆகுவதற்கு உழைக்க வேண்டும். அவகுணங்களை விட்டுக்கொண்டே செல்ல வேண்டும். இரண்டாவது பாயிண்ட், தங்களுடைய நடத்தை எப்படி இருக்க வேண்டும் என்றால் அனைவரும் பார்த்து பின்பற்றும்படியாக இருக்க வேண்டும். உள்ளுக்குள் எந்த விகாரமும் இருக்கக்கூடாது. இதை சோதனை செய்ய வேண்டும். வரதானம். டபுள் சேவை மூலம் அலௌகீக சக்தியின் காட்சி காண்பிக்கக்கூடிய உலக சேவாதாரி ஆகுங்கள். எப்படி தந்தையின் சொரூபமே உலக சேவாதாரி என்று இருக்கிறதோ, அதாவது பாபா அப்படின்னாலே விஸ்வ கல்யாணக்காரி இல்லையா? அதேபோல் நீங்களும் தந்தைக்கு சமமாக உலக சேவாதாரிகளாக இருக்கிறீர்கள். ஷரீரத்தின் மூலம் ஸ்தூல சேவை செய்து கொண்டே மனதின் மூலம் உலக மாற்றத்தின் சேவையில் ஈடுபட்டிருங்கள். ஒரே நேரத்தில் உடல் மற்றும் மனம் இரண்டின் சேவையும் சேர்ந்து நடக்கட்டும். யார் மனசா சேவை மற்றும் கர்மணா சேவையை சேர்த்து செய்கிறார்களோ அவர்களை பார்ப்பவர்களுக்கு இவருக்குள் ஏதோ அலௌகீக சக்தி இருக்கிறது என்று அனுபவம் அல்லது காட்சி கிடைக்கும். எனவே இந்த பயிற்சியை நிரந்தரமானதாக இயல்பானதாக ஆக்கிக் கொள்ளுங்கள். மனசா சேவைக்காக குறிப்பாக ஒருமுகத்தன்மையின் பயிற்சியை அதிகரியுங்கள். ஸ்லோகன். அனைவரிடம் இருக்கும் குணங்களை கிரகிக்கக்கூடியவர் ஆகுங்கள். ஆனால் பிரம்மா பாபாவை பின்பற்றுங்கள். அதாவது அனைவருக்குள்ள இருக்கக்கூடிய அந்த குணங்களை கிரகிக்கக்கூடியவராக ஆகுங்கள். அப்படின்னா அந்த குணங்களை பாருங்க. ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கும், நல்ல குணம் இருக்கும். அதை பாருங்க. ஆனா அவங்கள ஃபாலோ பண்ணக்கூடாது. ஃபாலோ யாரை பண்ணணும்? ஃபாலோ பண்ணணும்னா ஒரு பிரம்மா பாபாவை தான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றார். அவ்வியக்த சமிகை. இப்பொழுது சுத்தம் மற்றும் பயமின்மையின் ஆதாரத்தில் சத்தியத்தின் மூலம் தந்தையை வெளிப்படுத்துங்கள். வாய் வார்த்தைகளின் மூலம் சத்தியத்தின் அதிகாரம்
தானாகவே தந்தையை வெளிப்படுத்தும். இப்பொழுது பரமாத்மா அணுகுண்டின் மூலம் பூமியை மாற்றுங்கள். அதாவது ஒரு பாம்பு போட்டீங்கன்னா பூமி மாறிடும். அதுபோல பரமாத்மா பாம்பு போடுங்க. உங்க வாய் மூலமா வரக்கூடிய வார்த்தைகள் அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கணும். அப்ப இந்த பூமி மாறிடும் அப்படின்றார். இதற்கான எளிய சாதனம் என்னவென்றால், சதா வாயில் அல்லது எண்ணத்தில் மாலைக்கு சமமாக பரமாத்மாவின் நினைவு நிரந்தரமாக இருக்கட்டும். அதாவது பக்தர்கள் ஜெபமாலை வச்சுக்கிட்டு மந்திரம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, ஜெபம் செய்துட்டே இருப்பாங்க. அதுபோல உங்க வாயில அல்லது எண்ணத்துல அந்த மாலைக்கு சமமாக பரமாத்மாவின் நினைவு நிரந்தரமாக இருக்கணும். அப்பதான் நீங்க தந்தையை வெளிப்படுத்த முடியுன்றார். அனைவருக்குள்ளும் மீரா பாபா என்ற ஒரே ஈடுபாடு இருக்கட்டும். எண்ணம் சொல் செயலில் இதே அகண்ட ஈடுபாடு இருக்கட்டும். அதாவது இடைவிடாத ஈடுபாடு இருக்கட்டும். இதுவே இடைவிடாத ஜெபமாக இருக்கட்டும். இந்த இடைவிடாத நினைவு ஏற்பட்டு விட்டது என்றால் மற்ற அனைத்து விஷயங்களும் முடிந்து போய்விடும். ஓம் சாந்தி. பரமாத்மாவே சிவபகவானே படைத்திட வந்தாயே. பரமாத்மாவே சிவபகவானே படைத்திட வந்தாயே. பரமாத்மாவே சிவபகவானே படைத்திட வந்தாயே. ஞானமும் யோகமும் என்னிரு கண்கள், ஞானமும் யோகமும் என்னிரு கண்கள், மறவேனே நான் உன் நாமம், மறவேனே நான் உன் நாமம். பரமாத்மாவே சிவபகவானே படைத்திட வந்தாயே. போகத்தை நீக்கி தாகத்தை தீர்த்து என் பாவத்தை போக்கி மாற்றினாய். போகத்தை நீக்கி தாகத்தை தீர்த்து என் பாவத்தை போக்கி மாற்றினாய். உன்னருளாலே அறிந்தேன் உன்னை, உன்னருளாலே அறிந்தேன் உன்னை, அன்போடு என்னை அணைத்துக் கொண்டாயே, அன்போடு என்னை அணைத்துக் கொண்டாயே. பரமாத்மாவே சிவபகவானே படைத்திட வந்தாயே. ஞானமும் யோகமும்
என்னிரு கண்கள் ஞானமும் யோகமும் என்னிரு கண்கள் மறவேனே நான் உன்னாமம் மறவேனே நான் உன்னாமம் பரமாத்மாவே சிவபகவானே படைத்திட வந்தாயே.